பேசிக் ஹார்ட்வேர் பார்ட் 3. மனித சமுதாயத்தினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமும் உதவி பண்ண மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இருக்கிற மிஷின்லேயே ரொம்ப பாப்புலரான மிஷின் எதுன்னு கேட்டால் அதுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் தான் சொல்ல முடியும். கம்ப்யூட்டரு எப்படி இந்த அளவுக்கு பாப்புலர் ஆச்சு, அப்படி பாப்புலர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். கம்ப்யூட்டர் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆனதுக்கு முதல் காரணம் அதனுடைய ஸ்பீடுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 40 லட்சம் சிம்பிள் அர்த்தமெட்டிக்ஸ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸை கம்ப்யூட்டர்கிட்ட செய்ய சொன்னீங்கன்னா அந்த 40 லட்சம் ஆப்ரேஷனையும் ஒரு செகண்டில் செஞ்சு முடிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு நாம் இங்கே ஒரு 5 நம்பர் எழுதியிருக்கோம். நீங்கள் இதே மாதிரி ஒரு 40 லட்சம் நம்பரை நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ஃபீடு பண்ணிங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் கீபோர்டில் என்ட்ரு பண்ணிங்கன்னா, அப்படி என்ட்ரு பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுங்கிறது வேறு விஷயம். அப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டி கொடுக்க சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே 40 லட்சம் நம்பரையும் கூட்டி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். கம்ப்யூட்டருடைய ஸ்பீடை மனுஷனால் ஆலோசனை பண்ணி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் ஸ்பீடானது. நம்ம 1980s முத பிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது 4.7 மெகா ஹெட்ஸ் ஸ்பீடில் தான் ஒர்க் பண்ணிச்சு. ஒரு 30 வருஷம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம கோர் i7 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு 3 ஜிகாஹெட்ஸ் ஸ்பீடில் வேலை செய்யுது. இந்த 3 ஜிகாஹெட்ஸ்னா 3000 மெகா ஹெட்ஸ் ஸ்பீடு. இது கூட ஒரு கோருடைய ஸ்பீடு. கோர் i7 பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார 4 கோர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கோரும் இந்த ஸ்பீடில் வேலை செய்யுதுன்னா 4 × 3 ஜிகாஹெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 ஜிகாஹெட்ஸ் ஸ்பீடில் கோர் i7 ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்பீடே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மடங்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீடை கால்குலேஷன் பண்ணும்போது சிபியுடைய ஸ்பீடை மட்டும் பார்த்தாது, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு எல்லா ஸ்பீடுமே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. நம்ம 1980 உண்டாக்கின பிசியோட நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பிசி ஒரு 1 லட்சம் மடங்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அந்தளவுக்கு நம்ம அந்த ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மிஷினை. நீங்கள் கரண்ட்டுடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு கரண்ட்டு 1,86,000 மைல்ஸு ட்ராவல் பண்ணும். அதாவது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒரு 10,000 மைல்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. கரண்ட்டு ஒரு செகண்டில் 9 தடவை ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் போய் வரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக, அதாவது ஒரு செகண்டில் 9 தடவை ஃப்ரான்ஸுக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு கரண்ட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. அப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது நம்ம கம்ப்யூட்டர் ஸ்பீடை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த காரணம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய அக்யூரசி. கம்ப்யூட்டர் தப்பு பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் அக்யூரசியாக வேலை செய்யும். இந்த அக்யூரசிங்கிறது கம்ப்யூட்டருடைய டிசைனை பொறுத்து ஸ்லைட்டாக மாறுபடும். கம்ப்யூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 வகையான கம்ப்யூட்டர் சொல்லலாம். ஒன்று ஹோம் கம்ப்யூட்டரு, இன்னொன்று ஒர்க் ஸ்டேஷன், அடுத்தது சர்வர். ஹோம் கம்ப்யூட்டர் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுவோம். சர்வர் கம்பெனிகளில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு உதாரணத்துக்கு 1000 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா ஒரு 10 சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 990 ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது கம்பெனியில் இருக்கிற யூசருங்க வேலை செய்யக்கூடிய மிஷின். இதில் சர்வரில் அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால் மெமரியிலேயே இசிசி மெமரின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எரர் கரெக்ஷன் கோடு மெமரி. அதாவது மெமரி லெவலில் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிக்கும். இதுவே ஒர்க் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பேரிட்டி மெமரின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு தப்பு வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் அந்த ப்ரோக்ராமை நிறுத்திடும், அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாது. ஏன்னா தப்பான ஒரு ஆன்சர் தர்றதோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது. வீடுகளில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி எரர் செக்கிங்ஸ் எல்லாம் அதிகமாக கிடையாது, ஏன்னா இது ரேட்டு கம்மியாக தரணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் ஒரு படம் பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் வரணும், அதுக்கு பதிலாக ஒரு பிளாக் டாட் வந்துச்சுன்னா அதுக்காக கம்ப்யூட்டரை இந்த ப்ரோக்ராமை நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் வீடுகளில் அந்த எரர் செக்கிங்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க.
கம்ப்யூட்டரில். ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்தாலும் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் இன்றைக்கி வீடுகளில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லேயே மேக்ஸிமம் எரர் வராது. நீங்கள் கம்ப்யூட்டரில் எரரே வரக்கூடாதுன்னா சர்வர் லெவலில் வாங்கணும். அதே மாதிரி கம்பெனிகளில் யூஸருக்கு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஒர்க் ஸ்டேஷன் தான் வாங்கணும். ஹோம் கம்ப்யூட்டரை கம்பெனிகளில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் எரர் செக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியே கம்ப்யூட்டரில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது மனுஷன் செய்கிற தப்பாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எஸ்எல்சி மார்க்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது மார்க்கு தப்பாகிடுச்சு, கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் தப்பு பண்ணது கிடையாது. அந்த மார்க்கை கம்ப்யூட்டரில் என்ட்ரு பண்ணுறவங்க 85ன்னு என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக 55ன்னு என்ட்ரு பண்ணிருப்பாங்க. இது டைப்பிங் மிஸ்டேக்கு. அப்போ கம்ப்யூட்டரில் எப்பயாவது தப்பு வருதுன்னா மேக்ஸிமம் நாம் கம்ப்யூட்டருக்கு எழுதின ப்ரோக்ராமு, அப்படி இல்லை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்த கமாண்டில் தப்பு வரலாம், அப்படி இல்லை நம்ம இன்புட் பண்ண டேட்டாவில் தப்பு வரலாமே தவிர கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிச்சுன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. அடுத்த காரணம்னு பார்த்தீங்கன்னா டெலிஜென்ஸ். நாம் கணக்கு செய்கிறோன்னா கணக்கு கரெக்டாக செஞ்சுருவோம். இதுவே ஒரு 3 மணி நேரம்லாம் கணக்கு செஞ்சிட்ருக்கோம்னா அதுக்கப்புறம் கணக்கில் தப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம டயர்ட் ஆகிடுவோம், இன்னொன்று போர் அடிச்சிடும் ஒரே ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால. அதனால எரர் வரதுக்கான சந்தர்ப்பம் அதிகம். ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கணக்கு எந்தளவுக்கு கரெக்டாக செய்யுதோ அதே மாதிரி ஒரு 10 லட்சம் கணக்கெல்லாம் கால்குலேஷன்லாம் முடிஞ்ச பிறகும் அந்த அக்குரசி அப்படியே இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு போர் அடிக்குது, டயர்டுன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த காரணம் கம்ப்யூட்டருடைய மெமரி. இந்த மெமரின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி ஸ்டோரேஜை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு டெராபைட்டுக்கெல்லாம் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணுறோம். அப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஹார்ட் டிஸ்கில் உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி முழுசுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அது மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சில் அக்பர்னு அடிச்சிங்கன்னா அது அடிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே எங்கே அக்பர் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். அப்போ நார்மல் யூசர் என்ன நினைப்பாங்கன்னா கம்ப்யூட்டரில் எதை கேட்டாலும் பதில் சொல்லுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்ச விஷயங்கள் இருந்து தான் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ரிசல்ட்டை தருது. இப்போ நமக்கு ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்காது. ஆனால் கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணியிருந்தால் கூட அந்த டேட்டாவை திரும்பி எடுக்க முடியும். ஆனால் எது முக்கியமான டேட்டா எது முக்கியம் இல்லாத டேட்டாங்கிறத மனுஷங்களால் தான் முடிவு பண்ண முடியும், கம்ப்யூட்டர்னால முடிவு பண்ண முடியாது. இப்போ ஹார்ட் டிஸ்கில் நிறைய டேட்டா வச்சுருக்கீங்க, அதில் எது முக்கியமான டேட்டா எது முக்கியம் இல்லாத டேட்டாங்கிறது கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணாது, அதை நாம் தான் டிசைட் பண்ணணும். அப்போ மெமரி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷனுடைய டீட்டெயில் கூட ஸ்டோர் பண்ணலாம். அந்தளவுக்கு மெமரி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ட் கிடையாது. மனுஷன் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கானோ அந்தளவு இன்டெலிஜென்ட்டு கம்ப்யூட்டருக்கு வர்றதுக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. கம்ப்யூட்டர் ஒரு திங்கிங் மிஷின் கிடையாது. அதுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டி எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் சுயமாக எந்த ஒர்க்கையும் பண்ணாது. நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஒர்க் பண்ணுமே தவிர அதுவாக ஆலோசனை பண்ணி எந்த ஒர்க்கும் பண்ணாது. இதுக்கு என்ன காரணம்னா இன்டெலிஜென்ட்டாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதணுங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா மனுஷனுடைய பிரெயினை எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் முழு விவரமும் நமக்கு தெரியாது. பிரெயினில் நமக்கு என்ன தெரியும்னா இந்த பக்கம் இந்த பக்கம் கை காலை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த பக்கம் இருக்கிற பிரெயினை இந்த பக்கம் கை காலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. பிரெயின் நார்மலாக இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது அப்நார்மல், அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஜென்ரலான ஐடியா மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒரு ஆப்பிள் பார்க்குறீங்க, அந்த ஆப்பிளை பார்த்ததும் அது ஆப்பிள்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் பிரெயினில் ஆப்பிளுடைய இமேஜ் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. ஆப்பிள்னால் எப்படி இருக்கும், எந்த கலரில் இருக்குங்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த பொருளை பார்த்ததும் உங்கள் பிரெயினில் இருக்கிற இமேஜும் நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜும் ஒத்து வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஒத்து வந்துச்சுன்னா அது ஆப்பிள்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பொருள்களுடைய பேர் தெரியும். அப்போ ஆயிரக்கணக்கான இமேஜை உங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொன்னீங்கன்னா அந்த இமேஜ் உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிது. ஆனால் அந்த இமேஜை பிரெயின் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்குது, எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வர தெரியாது. அப்போ பிரெயினை பற்றி நமக்கு முழு விவரம் தெரியக்கூடிய நாளில் தான் நாம் இன்டெலிஜென்ட்டாக கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராம் எழுத முடியும். அது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது.
வேணா ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கம்ப்யூட்டருக்கு இன்டெலிஜென்ட் வரலாம். அதுவும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. கம்ப்யூட்டர் ஒரு மேத்தமெட்டிக்கல் மிஷினாக தான் ஒர்க் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 ஃபோட்டோவை கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டு இந்த 2 ஃபோட்டோவும் ஒன்றா இருக்குதா சேமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொன்னோம்னா கம்ப்யூட்டர் இந்த டாட்டை எடுத்துக்கும், அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த டாட்டை எடுத்துக்கும், 2 டாட்டும் சேம் கலரான்னு செக் பண்ணோம். இது மாதிரி டாட் பை டாட்டா 2 பிக்சரில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணோம். இந்த 2 ஆளுமே சேம் ஆள் தான், ஆனால் இதில் ஷர்ட்டுடைய கலர் மாற்றிருக்காரு, அதாவது வேறு சட்டை போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இதை 2ஐயும் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இந்த 2 ஆளும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிடும். ஏன்னா ஷர்ட் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது, ஸோ இது 2ம் சேம் கிடையாதுன்னு சொல்லிடும். அதாவது ரொம்ப மினிமம் லெவலில் தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது. ஈவன் உங்கள் தம்பு இம்ப்ரெஷனை கூட கரெக்டாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்காது. ஓரளவுக்கு செய்யுமே தவிர 100% கரெக்டாக சொல்லணும்னு சொல்ல முடியாது. எல்லா டைம்லேயும் கரெக்டாக இருக்காது. அதனால் கம்ப்யூட்டர் லாகினுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாமே தவிர இந்த தம்பு இம்ப்ரெஷனை பணம் சம்பந்தமான விஷயத்தில் நம்ப முடியாது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு தான் சக்ஸஸ் ஆகும். சினிமாவில் காட்டுற மாதிரி கம்ப்யூட்டர் சுயமாக சிந்திச்சு சுயமாக ஒர்க் பண்ணுதுங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டிங் மிஷின் தான். கம்ப்யூட்டருக்கு நம்பரை தவிர எதுவுமே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா கம்ப்யூட்டர் உள்ள 65ங்கிற நம்பரை தான் எழுதிக்கும். அதுக்கு ஏன்னா என்ன பின்னா என்னங்கிற லாங்குவேஜ் எல்லாம் அதுக்கு தெரியறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்போ நம்ம ஸ்பீடு அக்யூரசி இந்த மெமரின்னு எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே இருந்தால் கூட கம்ப்யூட்டர் ஒரு அட்வான்ஸ்டு கால்குலேட்டிங் மிஷினாக தான் இருக்குமே தவிர, அதாவது அக்கௌண்டன்ட் டேபிளில் இருக்கக்கூடிய பெரிய கால்குலேட்டர் கம்ப்யூட்டராக இருக்கும். ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கம்ப்யூட்டர் வந்திருக்காது. அப்படி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கம்ப்யூட்டர் வர்றதுக்கு ஒரு காரணம், கம்ப்யூட்டர் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் மிஷின். அதாவது அதில் நிறைய ஒர்க் செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டராக ஒர்க் பண்ணோம், கிராஃபிக்கல் ஒர்க் பண்ணோம், டைப்பிங் மிஷினை மூவி பிளேயராக ஒர்க் பண்ணோம், ஆடியோ பிளேயராக ஒர்க் பண்ணோம், டெலிஃபோனாக ஒர்க் பண்ணோம். இது மாதிரி பல ஒர்க்கை அது செய்கிறதுனால தான் அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆச்சு. நம்ம முதல்ல மிஷின்னா என்னன்னு பார்க்கணும். மிஷின்னா மனுஷனுடைய வேலையை சுலபம் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு பொருள்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது அந்தளவுக்கு கரெக்டான ஒரு டெஃபினிஷன் கிடையாது. மிஷின் மனுஷன் எதுக்காக கண்டுபிடிச்சான்னா ஒரே ஒர்க்கை திரும்ப திரும்ப செய்யணும், அதாவது ரிப்பீட்டட் ஒர்க்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்தை அறுக்கணும்னா திரும்ப திரும்ப மரத்தை அறுக்க வேண்டிய வேலை இருந்ததுன்னா அதை அறுக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான். அப்போ மிஷின்னால என்னன்னா ரிப்பீட்டடு ஒர்க்கை செய்யக்கூடியதான் ஒரு மிஷின். நீங்கள் ஒரு 2 வீலர் ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா அது ஓடும், அதை தவிர அது வேறு எந்த வேலையும் செய்யாது, எப்பயுமே ஓடும், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு மாவரைக்கிற கிரைண்டர் பார்த்தீங்கன்னா மாவரைக்கும், அது எப்பயுமே அந்த வேலை மட்டும்தான் செய்யும். அப்போ ரிப்பீட்டடு ஒர்க்கு செய்யறதுக்காக தான் நம்ம மிஷினை கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு மரத்தை அறுக்கணும்னு நம்ம ஒரு மிஷின் டிசைன் பண்ணுறோம்னா, ஓகே, மரத்தை மூவ் பண்ணணும், அதில் பிளேடு போகணும், பிளேடு கூர்மையாக இருக்கணும், இப்படி கட் பண்ணும்போது பிளேடு சூடாகக்கூடாது. இந்த மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு தான் அந்த மிஷினை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஒரு மிஷினை டைப்பிங் மிஷினாகவும் வேலை செய்யணும், மூவி பிளேயராகவும் வேலை செய்யணும், ஆடியோ பிளேயராகவும் வேலை செய்யணும். இது மாதிரி பல ஒர்க்கை ஒன்றா கையில் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு மிஷின் செய்யலாம் அப்படின்னு உக்காந்தீங்கன்னா உங்களால் எப்படி அதை டிசைன் பண்ணுறதுன்னு ஆலோசனை கூட பண்ண முடியாது. ஒரு ஒர்க்காக இருந்தால் தான் நம்மளால் ஆலோசனை பண்ணி அதுக்கு டிசைனை கிரியேட் பண்ண முடியும். அப்போ கம்ப்யூட்டர் எப்படி இப்படி பல ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு மிஷினாக வந்துச்சு, டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கம்ப்யூட்டருடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இது ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது. முத கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு கால்குலேட்டிங் மிஷினாக மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பரை கம்ப்யூட்டருக்கு அசைன் பண்ணோம். இந்த நம்பர்னால் இந்த எழுத்துன்னு நினச்சிக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு டைப்பிங் மிஷின் லெவலுக்கு வந்துச்சு. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டெவலப் ஆச்சு. கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆச்சுங்கிறத கம்ப்யூட்டர் ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் முதல்ல ஆரம்பிக்கும்போது மெயின் ஃப்ரேம் லெவலில் தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1980 வரும்போது தான் பிசி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம பிசியினுடைய ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்தா போதும். இந்த பிசியை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா இன்டெலுக்கும் ஐபிஎம்முக்கும் உண்டு. 1968 கோர்டன் மூருங்கிறவரும் ராபர்ட் நாய்ஸுங்கிறவரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இன்டெல் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனிக்கு
முதல்ல பேர் கொடுக்கும்போ மோர் நாய்ஸ்னு கொடுக்கறதா முடிவு பண்ணாங்க. அதாவது மோருடைய நேமும் நாய்ஸுடைய நேமும் ஜாயின் பண்ணி மோர் நாய்ஸ்னு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாங்க. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை நாய்ஸுங்கிறது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஆடியோ ஃபைல்லே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆடியோ ஃபைலை கேட்க முடியாது. அதே மாதிரி வீடியோ ஃபைலில் நாய்ஸ் அதிகமாக இருந்தால் அதை பார்க்க முடியாது. அப்போ மோர் நாய்ஸுங்கிற பேர் எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு சூட் ஆகாதுங்கிற ஒரு காரணத்தினால என்எம் எலக்ட்ரானிக்ஸ்னு பேர் வச்சாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் மோருங்கிறது தான் அந்த கம்பெனியினுடைய நேம். இந்த நேம் அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை. அதனால ஒரு வருஷம் முடிஞ்சதும் கம்பெனியினுடைய நேமை இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ்னு மாற்றினாங்க. ஏன்னா இந்த கம்பெனி கிரியேட் பண்ணும்போ, இந்த கம்பெனியை உண்டாக்கும்போ அந்த கம்பெனியுடைய மெயின் எய்ம் என்னென்னா ரேம் செய்கிறது தான். ரேம்ங்கிற ஐசியை செய்யறதுக்காக தான் அந்த கம்பெனியை கிரியேட் பண்ணாங்க. ஐசிங்கிறது இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டு, அதனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ்னு பேர் வச்சாங்க. இந்த பெரிய பேரை நம்ம ஷார்ட் பண்ணி இன்டெல்னு கூப்பிட ஆரம்பித்தோம். அதாவது இதில் 3 எழுத்து, இதில் இந்த 2 எழுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம இன்டெல்னு கூப்பிட ஆரம்பித்தோம். இந்த நேம் தான் 1969 அந்த கம்பெனிக்கு பாப்புலர் ஆச்சு. இந்த கம்பெனியினுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம் ஐசி செய்கிறது தான் இந்த கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கான காரணம். இந்த கம்பெனி 1980s 1990s எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஆன்டி க்ரூவ் தான் அதுக்கு காரணம். இந்த ஸ்டாட்டிக் ரேம் செய்யக்கூடிய இந்த கம்பெனி எப்படி சிபியு செய்யக்கூடிய பொசிஷனுக்கு மாறிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 1969 இன்டெல் கம்பெனி உங்களுக்கு ஐசி மேனுஃபேக்சரிங் பண்ணுது. அதாவது ரோம் ஐசி, ரேம் ஐசி, அது மாதிரி மெமரி ஐசி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்குது. அந்த டைமில் ஜப்பானில் நிப்பான் கால்குலேட்டிங் மிஷின் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியினுடைய பேரை புசிகாம் கார்பரேஷன் மாற்றிட்டாங்க. புசிகாம் கார்பரேஷன்னா பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் கார்பரேஷன் பேர். இந்த கம்பெனி கால்குலேட்டர் செஞ்சுக்கிட்டு இருக்குது. 69 அது செய்யக்கூடிய கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கால்குலேட்டர், அதாவது இந்த மாதிரி பின்வீல் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் செஞ்சுட்டு இருக்குது. இந்த கம்பெனி எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் செய்யறதா இருந்தால் முதல்ல அதுக்கு சிபியு செஞ்சாகணும். அந்த டைமில் இன்டெல் கம்பெனி ஐசி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்குது. சிபியு செய்யறதுக்காக 1969 யூஎஸ்ஏல இன்டெல் கார்பரேஷனை காண்டாக்ட் பண்ணிச்சு. காண்டாக்ட் பண்ணி ஒரே டைமில் 12 மாடல் கால்குலேட்டருக்கு சிபியு செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துச்சு. இந்த 12 மாடல் கால்குலேட்டரை எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ ஒரு மாடல் 6 டிஜிட் கால்குலேட்டர் ஆர்டினரி கால்குலேட்டர், இரண்டாவது மாடல் 8 டிஜிட் ஆர்டினரி கால்குலேட்டர். இதிலே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்குது, 8 டிஜிட்டில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்குது. அது மாதிரி நிறைய மாடல்ஸில் கால்குலேட்டர் இருக்குது. 12 மாடலுக்கு ஒரே டைமில் இன்டெல் கிட்ட ஆர்டர் கொடுத்துச்சு. இன்டெல் இந்த 12 மாடலுக்கும் சிபியு செய்யணும். அப்படி ஆர்டர் கொடுக்கும்போ ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கிச்சு. என்ன அக்ரிமெண்ட்னா, இன்டெல் இந்த சிபியுவை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை புசிகாம் கார்பரேஷன் ஏற்றுக்கும். இன்டெல் அந்த சிபியுவை டிசைன் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அந்த டிசைன் காப்பிரைட்டு புசிகாம் கார்பரேஷனுக்கு சொந்தம். அடுத்தது இன்டெல் கிரியேட் பண்ணுற அந்த சிபியு புசிகாம் கார்பரேஷனுக்கு மட்டும்தான் விற்கணும், வேற யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு 3 கண்டிஷன் போட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிடுச்சு. சாதாரணமாக கால்குலேட்டர்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும். சிபியு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது கணக்கு ஆப்ரேஷன் செய்யறதுக்கெல்லாம் சிபியு வச்சிருப்போம். சிபியு ஒர்க் பண்ணும்போ அதனுடைய டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாவை ஒரு ரேம் ஐசி வச்சுருப்போம். ஐஓ சிப்னு ஒரு சிப் வச்சுருப்போம். அதாவது கால்குலேட்டரில் இன்புட்டு கீபோர்ட்லேருந்து டேட்டாவை உள்ளே வாங்கிறதுக்கும், கால்குலேஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டை டிஸ்பிளேக்கு அனுப்புறதுக்கும், இன்புட்டை அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஐஓ சிப் வச்சுருப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் 6 டிஜிட் கால்குலேட்டர் செய்கிறோம்னா அந்த 6 டிஜிட் கால்குலேட்டருக்கு தேவையான ப்ரோக்ராம், அதாவது அந்த கால்குலேட்டரில் ப்ளஸ்ஸு மைனஸு அது மாதிரி என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குதோ அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி இந்த சிபியுக்குள்ளார ஸ்டோர் பண்ணணும். சிபியுக்குள்ளார ஸ்டோர் பண்ணும்போது பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும். அதாவது கரண்ட் போயிட்டா கூட உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அழியக்கூடாது. அப்படி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரோம் ஐசியில் தான் ஸ்டோர் பண்ணணும். ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. ரோம் ஐசியில் ஒரு ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா
அது எந்த காரணத்தாலும் அழிஞ்சு போகாது. நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணா கூட அழியாது. இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு சிடில ஒரு மூவியை ரைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூவி அந்த சிடில பர்மனண்டா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரோம் ஐசி. இப்போ நம்ம 6 டிஜிட் ஆர்டினரி கால்குலேட்டருக்கான ப்ரோக்ராமோட சேர்த்து ஒரு சிபியு செஞ்சிட்டோம். இந்த சிபியு இந்த கால்குலேட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாடல் கால்குலேட்டருக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாடல் கால்குலேட்டர்னா நாம இன்னும் ஒரு சிபியு செய்யணும். அந்த சிபியுக்குள்ளார இந்த மாடலுக்கு தேவையான ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணி ஒரு சிபியு செய்யணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, 12 மாடலுக்கும் 12 சிபியு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சிபியு டிசைன் பண்ணி செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு, ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ இன்டெல் கம்பெனி இந்த 12 மாடலுக்கும் 12 சிபியு செய்யறதுக்கு ஒத்துக்கல. இன்டெல் என்ன ஐடியா பண்ணிச்சுன்னா, இந்த 12 மாடலுக்கும் காமனா ஒரு ஜென்ரிக் சிபியு செய்யலாம். அதாவது 12 மாடலையும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிபியு செஞ்சிருவோம். இந்த ப்ரோக்ராம், அதாவது அந்த கால்குலேட்டருக்கு தேவையான இந்த ப்ரோக்ராம சிபியுக்கு உள்ளார இருந்த வெளியில நவுத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. இப்ப சிபியு அரித்மெட்டிக் ஆபரேஷன் மட்டும்தான் பாக்குது. இந்த கால்குலேட்டருக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு இந்த சிப்ல இருக்குது. அதாவது அந்த கால்குலேட்டர் எப்படி வேலை செய்யணுங்கிற ப்ரோக்ராம் நம்ம தனியா ஒரு சிப்ல வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வைக்கிறதுல என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இந்த கால்குலேட்டர் செய்யணும்னா இதுக்கான ப்ரோக்ராமை நம்ம தனியா ஒரு ரோம் ஐசியில வச்சிருவோம். இது மாதிரி ஒவ்வொரு மாடல் கால்குலேட்டருக்கும் தனியா ஒரு ப்ரோக்ராம் ஐசி தனியா வச்சுக்குவோம். இந்த மாடல் கால்குலேட்டர் செய்யணும்னா இந்த ரோமை எடுத்துட்டு இந்த ரோமை இங்க அட்டாச் பண்ணிட்டா போதும், இந்த மாடல் கால்குலேட்டர் செஞ்சிடலாம். அப்ப 12 மாடல் கால்குலேட்டருக்கும் இந்த 3 ஐசியும் எப்பயுமே காமன். இந்த ஒரு ஐசி, அதாவது ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்கிற ஐசி ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஐடியா தான் நாம இப்ப கம்ப்யூட்டர்லயும் யூஸ் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரோம் ஐசியை நம்ம பயாஸ்னு சொல்லுவோம். இந்த ஐசிக்குள்ளார கீபோர்டு எப்படி வேலை செய்யணும், மானிட்டர் எப்படி வேலை செய்யணுங்கிற ப்ரோக்ராம் இங்க வச்சிருப்போம். சிபியு முதல்ல இந்த பயாஸ் ஐசியை படிக்கும். படிச்சுட்டு கீபோர்டு மானிட்டர் எப்படி வேலை செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கீபோர்டையும் மானிட்டரும் ஆன் பண்ணிடும். ஆன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ளார ஓஎஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஓஎஸ் படிச்சுட்டு ஓஎஸ் ஆன் பண்ணிடும். நீங்க ஹார்ட் டிஸ்க்ல வேர்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த வேர்டை சிபியு படிக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேர்டை படிச்சுட்டு வேர்டு ப்ரோக்ராம ரன் பண்ணும். இப்போ உங்க கம்ப்யூட்டர் ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி வேலை செய்யும். இந்த வேர்டில் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இந்த வேர்டை சிபியூல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஹார்ட் டிஸ்க்ல டேலி ப்ரோக்ராம் வச்சிருந்தீங்கன்னா அந்த டேலி ப்ரோக்ராம சிபியூல லோட் பண்றீங்க. இப்போ உங்க கம்ப்யூட்டர் அக்கௌண்டன்ட் மிஷின் மாதிரி வேலை செய்யும். கம்ப்யூட்டரும் நம்ம இந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கோம். இப்ப ஒரு ஜென்ரலான சிபியூ செஞ்சிருச்சு. கால்குலேட்டருடைய டோட்டல் டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது கால்குலேட்டருடைய ஃபுல் டிசைன். இன்டெல் கம்பெனி உங்களுக்கு சிபியூ செஞ்சிருச்சு. அந்த சிபியூக்கு 4004 நம்பர் கொடுத்துச்சு. உங்களுக்கு பென்டியம் கம்ப்யூட்டருக்கு அப்புறம் தான் சிபியூக்கு நேம் தர்ற பழக்கம் வந்துச்சு. பென்டியம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எல்லாமே சிபியூக்கு நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா 4 பிட். 4 பிட்னா உள்ளுக்குள்ளார 4 ட்ராக் தான் இருக்கும். இந்த 4 ட்ராக்னா நீங்க 4 பிட் தான் எழுத முடியும். இதை எப்படி பாக்குறீங்கன்னா, நீங்க டெசிமல்ல ஒரு 4 பிட் எழுதுறீங்கன்னு வைங்க. இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப நம்ம இப்படி ஒரு நம்பர் எழுதுனோம்னா 4325 படிப்போம். டெசிமல் வந்து உங்களுக்கு இன்டூ 10 வேல்யூல வரும். டிஜிட்டல் வந்து உங்களுக்கு இன்டூ 2 வேல்யூல வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை 1ஆல மல்டிப்ளை பண்ணணும், இது 2ஆல, இதை 4ஆல, இதை 8ஆல. அதாவது 8னா இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. நம்ம இங்க 10 10ன்னு 3 தடவை பெருக்கிறோம். அதே மாதிரி 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 4 12 2 14 1 15. அப்ப 0ல இருந்து 15 கண்டிஷன் தான் எழுத முடியும். கால்குலேட்டர்ல 0ல இருந்து 9 நம்பர் தான் தேவை. அப்படி பாத்தீங்கன்னா இது 10 நம்பர் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிளஸ் மைனஸ் இன்டூ டிவைடு ஈக்குவல் அது மாதிரி சிம்பிள்க்கெல்லாம் மீதி 6 நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 4 பிட் சிபியு ஒரு கால்குலேட்டருக்கு போதுமானதா இருந்தது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் பாத்தீங்கன்னா 32 பிட்டு அப்படி இல்லை 64 பிட்டு சிபியு தான் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி
முத செஞ்ச இந்த CPU 750 கிலோ ஹெட்ஸில் ஒர்க் பண்ணிச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 3 ஜிகா ஹெட்ஸில் யூஸ் பண்ணுறோம். 3 ஜிகா ஹெட்ஸுங்கிறது 3000 மெகா. இதுவே இன்னும் 3 செவர் போட்டிங்கன்னா கிலோவாக மாறிடும். இந்த ஸ்பீடில் நம்ம இப்போ CPU செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த CPU ஒர்க் பண்ணுறதுக்கு ரேம் தேவை. அந்த ரேம் 4002ங்கிற நம்பரில் செஞ்சாங்க. அடுத்தது ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். இந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் தான் கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா இது 2, இது 1, அப்போ 3 வேல்யூ வரும். இந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி தள்ளிடும். அப்படி தள்ளிச்சுன்னா உங்களுக்கு 0 1 1 0 வரும். இப்போ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வேல்யூ 4, இதுக்கு வேல்யூ 2, அப்போ வேல்யூ வந்து உங்களுக்கு 6 மாறிடும். அப்போ ஷிஃப்ட் ரிஜிஸ்டரில் ஒரு டேட்டாவை இடது பக்கம் தள்ளினீங்கன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இதே ஷிஃப்ட் ரிஜிஸ்டரில் நம்பரை ரைட் சைடில் தள்ளினீங்கன்னா அது வந்து டிவைட் பை 2 வரும். அப்போ கேல்குலேஷன் பர்பஸுக்காக ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டருக்கு 4003ன்னு நம்பர் கொடுத்தாங்க. இந்த ரோமில் தான் உங்களுக்கு கேல்குலேட்டருக்கு தேவையான ப்ரோக்ராம் இருக்குது. இந்த கேல்குலேட்டர் 6 டிஜிட் கேல்குலேட்டர்னா 6 டிஜிட் இன்புட் அவுட்புட் பண்ணணும். இதுவே நீங்கள் 8 டிஜிட் கேல்குலேட்டருக்கு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அது 8 டிஜிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ப்ரோக்ராமு ப்ளஸ்ஸு டிஸ்பிளே இன்புட்டு எல்லாமே ஒரே சிப்பில் வச்சுட்டாங்க. அப்போ 8 பிட் கேல்குலேட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிப்பை நீங்கள் மாற்றினா போதும். 8 பிட்டுக்கான ப்ரோக்ராமும் இருக்கும், 8 பிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஐஓவும் இதில் இருக்கும். இந்த சிபியூவுக்கு இந்த 3 ஐசியும் நீங்கள் ஜாயின் பண்ணாதான் கேல்குலேட்டர் செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா 4000 சிப் செட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த சிபியூ கூட 4000 சிப் செட்டை யூஸ் பண்ணாதான் உங்களால் கேல்குலேட்டர் செய்ய முடியும். இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் அதே மாதிரி தான். நீங்கள் கோர் i7னா அந்த கோர் i7 சிபியூவுக்கு கம்ப்யூட்டரில் எந்த சிப் செட் யூஸ் பண்ணணும்னு பார்த்து அந்த சிப் செட்டை யூஸ் பண்ணாதான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும். இந்த சிப்பை ரெடி பண்ணதும் புசிகாம் கம்பெனிக்காரங்க கேல்குலேட்டரை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கேல்குலேட்டருக்கு இந்த நேம் கொடுத்தாங்க. இது வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி கேல்குலேட்டர் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கையில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேண்டி கேல்குலேட்டர் ரெடி பண்ணாங்க. இன்டெல் இந்த சிபியூவை செஞ்சு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சிபியூனுடைய டிசைன் காப்பிரைட் வந்து புசிகாமுக்கு சொந்தமானது. அதனால இன்டெல்னால இந்த டிசைனை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் சிபியூ செய்ய முடியாமல் இருந்தது. அதே டைமில் இந்த சிபியூவை புசிகாம் கம்பெனியை தவிர வேற யாருக்கும் விற்க முடியாமல் இருந்தது. இன்டெல் எப்படி நெக்ஸ்ட் சிபியூவை செஞ்சது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.